நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அக்வாபானிக் முறையில் வளர்ந்த சேப்பங்கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அக்வாபானிக் ட்ரையல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு சில கீரை வகைகள்லாம் வளர்த்துருக்கேன். இந்த முறை நம்ம ஒரு சேப்பங்கிழங்கு வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன ஜனவரி மாதம் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த ஒரு சேப்பங்கிழங்கை நம்ம இந்த அக்வாபானிக் முறையில் வளர்க்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு செடியை எடுத்து இந்த அக்வாபானிக்கில் பெபிள்ஸ் நடுவில் வச்சு விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலாச்சு. செடி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வளர்ந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பொதுவாக இது வந்து ஒரு 5-6 மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய காய்கறி தான். இது மண்ணில் வளர்கிறதுக்கும் இந்த அக்வாபானிக்கில் வளர்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கிழங்கு மட்டும் நம்ம இதில் நடவு செஞ்சுருந்தேன். ஏற்கனவே போன ஜனவரி மாதம் நம்ம மாடி தோட்டத்தில் சேப்பங்கிழங்கு விளையிறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் விளையிற மெத்தடு. அந்த வீடியோ வேணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை அக்வாபானிக் முறையில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேலே செடியை பார்க்கும்போது நம்ம மண்ணில் வளர்ந்ததை விட இந்த அக்வாபானிக் முறையில் பயங்கர சைஸில் செடி வளர்ந்துருந்தது. சரி, ஓகே, இந்த செடிக்கு தண்டு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டும் பயங்கர சைஸில் நல்லா வளர்ந்துருந்தது. சரி, ஓகே, நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வளர்க்கும் போது அது அறுவடைக்கு தயாரானதும் இந்த இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு தான் நமக்கு அறுவடை தயாராகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறுவடை பண்ணுவோம். ஆனால் இந்த அக்வாபானிக் முறையில் வளர்த்த செடியில் இலைகள் பழுக்கவே ஆரம்பிக்கலை. 1-2 இலைகள் லேசாக பழுக்க ஆரம்பிக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழுக்கலை. சரி, செடி மட்டும் பார்த்தா பயங்கரமாக வளர்ந்துட்டே போகுது. தண்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு கை சைஸ் வந்துருச்சு, என்னோடய கை சைஸில். சரி, இதில் கிழங்கு இருக்கா இல்லையா நோண்டி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை நோண்டி பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாபானிக் முறையில் நம்ம ட்ரையல் பண்ணதால் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக இதை எடுத்து காமிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிழங்கு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிளையாக வளர்ந்து ஒரு பெரிய 4 செடி இருந்தது. அதுக்கப்புறம் பக்கவாட்டில் சில சின்ன செடிகளாக வளர்ந்துருந்தது. இப்போ அதை எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்தால் உள்ளார பயங்கரமாக வேர் இருந்தது. அதை எடுக்கவே முடியல. சரி, ஓகே, கஷ்டப்பட்டு தூக்கிட்டேன். தூக்கும்போது அதில் நிறைய வேர் இருந்தது. வேரோடு சேர்ந்து பெபிள்ஸும் சேர்ந்து வந்தது. பெபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்து தரையில் போட்டு பிரிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தேன். உள்ளார பார்த்தா நிறைய மண்புழுக்கள் இருந்தது. நம்ம மண்ணில் வந்து விவசாயம் பண்ணும்போது தான் மண்புழுக்கள் நிறைய இருக்கும். இந்த அக்வாபானிக் முறையிலும் உள்ளார மண்புழு இருந்தது. பார்க்குறதுக்கு எனக்கு அதிசயமாக தான் இருந்தது. எவ்வளோ மண்புழுக்கள் பாருங்கள். இந்த மண்புழுக்களை மட்டும் தனியாக எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம அந்த கிழங்குலாம் நிறைய ஊறி இருக்குது. ஆனால் அந்த கிழங்கு பக்கத்தில் நிறைய பெபிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம கிழங்கும் பெபிள்ஸும் பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிற வேலை தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ பிரித்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மண்ணில் இருக்கும்போது நமக்கு அந்த அது முதிர்ச்சி அடைஞ்சது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இலைகள்லாம் வந்து காஞ்சிரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது தண்ணியில் இருந்தாலும் நமக்கு சரியாக தெரியல. சரி, நானும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தை கடந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் நடவு செஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் வந்துருச்சு. அதனால் இந்த கிழங்கெல்லாம் முற்றி முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிழங்கு பார்க்குறதுக்கு வெள்ளையாகவே இருந்தது. சரி, பிஞ்சாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் பிரித்து எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம பக்கெட்டில் கழுவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சேன். வெயில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கிழங்கு முற்றி தான் இருக்குது. ஆனால் நம்ம அக்வாபானிக் முறையில் வளர்க்கும் போது அந்த கிழங்கு வந்து வெள்ளை கலரில் அப்படியே இருக்குது. ஏன்னா மண்ணில் இருக்கும்போது அந்த மண் ஒட்டி மண் கலரில் இருக்கும். இது தண்ணிக்குள்ளே இருக்கிறதால உதாரணத்துக்கு நம்மளே வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தோம்னா நம்ம கை கால்லாம் தண்ணியில் ரொம்ப ஊறி கை கால்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிரும். அந்த மாதிரி தான் இந்த கிழங்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முத்தின கிழங்குகளும் முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு விரல் நீளத்துக்கும் வந்து இருந்தது. அதெல்லாம் நம்ம எடுத்து விதைக்க வச்சுட்டு ஒரு சில நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டேன். அது போக மீதி இருக்கிறது தான் இந்த கிழங்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு செடியில் இவ்வளோ கிழங்கு கிடைக்குது. நம்ம சாதாரணமாக போன தடவை நம்ம மண்ணில் விவசாயம் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம கிழங்கு கிடைக்கல, அது குறைவாக தான் கிடச்சிது. அதோட ஃபோட்டோவும் நான் வந்து சைடில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மண்ணில் விளைஞ்சதுக்கும் இந்த அக்வாபானிக்கில் விளைஞ்சதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பராமரிப்பு எதுவுமே கிடையாது, அதுக்கு இடுபொருட்கள் எதுவுமே கிடையாது, உரங்கள் எதுவுமே கிடையாது. வெறும் மீனோட வேஸ்ட்டில் வளர்ந்த தண்ணி தான், அந்த தண்ணியில் தான் இந்த செடி வளர்ந்துருக்கு. இருந்தாலும் மகசூல் கம்பேர் பண்ணும்போது ஒரு செடியில் ஒரு தொட்டியில் நம்ம எவ்வளோ மண்ணில் வளர்த்தோமோ அதை விட மகசூலும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடிக்கு பதிலாக இன்னும் நிறைய செடிகள் வளர்த்து அதில் எப்படி வருது அப்படின்றத ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இது மாதிரி சேப்பங்கிழங்கு அக்வாபானிக் முறையிலும் நல்லா வளருது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ. இன்னும் வெவ்வேறு விதமான காய்கறிகள் நம்ம அக்வாபானிக் சிஸ்டத்தில் வளர்த்து பார்க்க முடியுமா அப்படின்றத முயற்சி பண்ணிவிட்டு அடுத்து வரும் நாட்களில் அதையும் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.